வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இது ஒரு முக்கியமான பதிவு. அது இன்றைக்கே பார்க்க வேண்டிய பதிவும் கூட. என்னன்னா, நாளைக்கு தை அமாவாசை. அதோட அபிஜித் நட்சத்திரம் அதுவும் நாளைக்கு வருது. அதாவது அபிஜித் நட்சத்திரம்னா என்ன? இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரத்தில் நம்ம என்ன வேண்டுதல் செஞ்சாலும் அது ரொம்ப நல்ல விதமாகவே நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்குது. இது என்னன்னா, நம்ம இதில் அபிஜித் நட்சத்திரம்னா என்ன, அபிஜித் நேரம்னா என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அபிஜித் நேரம் அப்படிங்கிறது தினமுமே வரக்கூடியது. அதாவது தினம் காலையில் 11:45 12:15 வர்ற நேரம் அபிஜித் நேரம். அந்த நேரத்தில் பொதுவாக நம்ம ப்ரேயர் பண்ணினா, ஏதாவது ஒரு கோரிக்கையை பிரார்த்தனையாக வச்சோன்னா அது கண்டிப்பாக பிரபஞ்ச சக்தியால் அது கண்டிப்பாக நிறைவேறும். அதை நிறைய பேர் தெரிஞ்சு இப்போ கடைப்பிடிச்சிட்டு வரோம். சரி, அபிஜித் நட்சத்திரம்னா என்ன? அபிஜித் நட்சத்திரம் வேறு, அபிஜித் நேரம் வேறு. அபிஜித் நட்சத்திரம்னா என்னென்னா, இந்த மொத்தம் ஒரு 27 நட்சத்திரம் இல்லையா? இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது 28வது நட்சத்திரம். அதாவது உத்திராடம் திருவோணம் இது ரெண்டுக்கும் நடுவில் வர நட்சத்திரம் இது. இந்த நேரத்தில் நம்ம இறைவன்ட்ட மனசார என்ன கோரிக்கையை வச்சு வேண்டுறோமோ அது நல்லபடியாகவே நிறைவேறும். அது எப்படின்னா, இதில் என்ன வேண்டிக்கிறோமோ அதனால் கிருஷ்ண பரமாத்மா இதை ரொம்ப ரகசியமாகவே வச்சார். என்னென்னா, இது நல்ல விதமாக மட்டும் வேண்டப்படணும். இது ஏதாவது சில பேர் தீய எண்ணங்களில் வேண்டிக்கிட்டாங்கன்னா அது அவங்களையே தாக்கும். அதனால் இந்த இந்த நட்சத்திரம் ரகசியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் தன்னோட மயில் இறகுக்குள்ளே இந்த நட்சத்திரத்தை வச்சுருந்தார் அப்படின்னு ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. என்ன, இந்த நட்சத்திரம் நாளைக்கு தை அமாவாசை அன்னைக்கு வருது. மாதம் ஒரு தடவை இந்த நட்சத்திரம் வரும். அது எப்போ எந்த நேரம் வருதுன்னா, காலையில் 8:08 8:32 வரைக்கும். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, கரெக்டாக 8:08க்கு ஆரம்பிக்கணும் ப்ரேயரை. நல்ல நெய் விளக்கேற்றி வச்சு சாமி முன்னாடி உட்காந்து நமக்கு என்ன கோரிக்கை, அதாவது நிறைய கோரிக்கைகளை அப்படியே அடுக்கடுக்காக சொல்லக்கூடாது. குறிப்பிட்ட ஒரு கோரிக்கையை மனசில் வச்சு மனசார வேண்டிக்கணும். நம்ம அந்த நேரத்தில் நம்ம குலதெய்வத்தை நினச்சி வேண்டலாம். இது தை அமாவாசையாக இருக்கிறதுனால இந்த நாளில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம வேண்டுறப்ப நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதமும் கிடைக்கும். சரி, இந்த 20 நிமிஷம் என்ன வேண்டலாம்? நம்ம கோரிக்கையை வச்சுட்டு, வேலை வேணும், நல்ல வேலை, நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம், அனுமன் சாலிசா சொல்லலாம், இந்த மாதிரி செய்யலாம். சரி, இப்போ நல்ல படிப்பு, குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹயக்ரீவர் கவசம் சொல்லலாம், ஹயக்ரீவர் ஸ்துதி சொல்லலாம். அப்புறம் செல்வ வளம் பெருகணும், வறுமை நீங்கணும் அப்படிங்கிறதுக்கு மகாலட்சுமி அஷ்டகம், கனகதாரா சோஸ்திரம் இதெல்லாம் பாராயணம் செய்யலாம். கடன் தொல்லையிலேருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க லக்ஷ்மி நரசிம்மரோட ருண விமோசன சோஸ்திரம் அது பாராயணம் பண்ணலாம். அதே மாதிரி சார பரமேஸ்வரரோட ரிண நிவாரண கவசம் அது கூட நம்ம அன்றைக்கி சொல்லலாம் அந்த நேரத்தில். அப்புறம் நமக்கு நீண்ட நாள் நோய் இருக்குது, இதில் விடுபடணும் அப்படிங்கிறவங்க ஆரோக்கியம் பெருகணும் அப்படிங்கிறவங்க தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லலாம். அப்புறம் ஆயுள் விருத்திக்கு விருத்தியஞ்சி சோஸ்திரம் சொல்லலாம். அது மாதிரி நம்ம காஞ்சி பெரியவர் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் நீண்ட நாள் நோயிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே அந்த ஸ்லோகம் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் பாராயணம் பண்ணலாம் ஒரு 108 தடவை. இந்த மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் மனசார ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முன்னோர்கள் ஆசையாலையும் பிரபஞ்ச சக்தியாலையும் கண்டிப்பாக நிறைவேறும். இது மாதிரி மாதம் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் அந்த நேரத்தை குறித்து வச்சுக்கிட்டு அது மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணலாம்.
அதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த மாதம் ஒரு வேண்டுதல், அடுத்த மாதம் வேற ஒன்றுக்காக வேண்டுதல் அப்படி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேண்டுதல். அதாவது திருமண தடை நீங்கணும் அப்படின்னா, திருமணம் ஆகிற வரைக்கும் ஒரு ஒரு மாதமும் அந்தந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வந்து வேண்டுதல் செய்யணும். வேலை கிடைக்கணுங்கிறவங்க அது ஒரே கோரிக்கையை அடுத்தடுத்த மாதங்களில் வர்ற நட்சத்திர நேரங்கள்லையும் வந்து அந்த மாதிரி நம்ம கோரிக்கையை வச்சு நம்ம வேண்டிக்கிட்டு ஒரு இனிப்பு பொருள் வச்சு நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை காட்டலாம். அதனால் இன்றைக்கி வந்து இந்த அதாவது இன்றைக்கி இந்த பதிவு போடுறேன். நாளைக்கு காலையில் கரெக்டாக 8 மணிக்குலேருந்து 8:32 வரைக்கும் இந்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் நல்ல உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆண்டவன் நிறைவேற்றி தருவார். வாழ்த்துக்கள்.